டாக்டர் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நல்லா குண்டாக வேறு இருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரெமெடி சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரெமெடி தாங்க சூப்பராக இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ரிசர்ச் படி எல்லாமே சயின்டிஃபிக்கலாக ப்ரூவனும் கூட. ஆனால் அதுக்காக நான் இந்த டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் டாக்டர், ஆனால் நான் கண்டதெல்லாம் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் டயட்டையும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், பிபி கம்மியாகும், வெயிட்டும் லாஸ் ஆகுங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்ப்போம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அந்த டீக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பட்டை, கிராம்பு, சீரகம், மிளகு, சோம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். பட்டை ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 4-5 போதும், அதுக்கு மேலே வேண்டாம். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு ஒரு 2 மிளகு இல்லை 3 மிளகு எடுத்துக்கோங்க. அதிகமாக காரம் பிடிக்கும் அப்படின்றவங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் அன்னாசி பூ 1 பூ இல்லை 2 பூ போட்டுக்கோங்க, மேக்ஸிமம் போதும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் இதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஸோ இதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ரொம்ப முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பிரியாணிக்கு போடுவோம், இல்லை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதனோட ரியல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது இன்னைக்கு நேற்று யூஸ் பண்ணிட்டு வர பொருட்கள் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ பட்டை பற்றி பார்க்கலாம். பட்டை பார்த்தீங்கன்னா இலங்கையில் விளையக்கூடிய ஒரு பொருளுங்க. இந்த இலங்கையில் நல்லா சின்னதாக ப்ரௌன் கலராக ஒரு குச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன மால்டிஹைடுன்ற ஒரு கெமிக்கலும் யூஜினாலுங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம உடம்புக்கு. இது என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் கொடுக்குது. பாடியில் பெயின் இருக்குது அப்படின்னா அந்த பெயினை சப்சைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிரியாணிக்கு மட்டும் ஒரு சின்ன பீஸ் உடச்சி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டீ மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஜென்ரலாக உங்களோட இம்யூனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டிசெப்டிக்காக செயல்படுது. ஸோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே போய் இன்ஜெக்ஷன் போட்டு செப்டிக் ஆகாமல் பார்த்துக்கிறோம் இல்லையா, அது நேச்சுரலாகவே இந்த பட்டையில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டையோட டேஸ்ட்டு சும்மா சின்னதாக கடிச்சு வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஸ்வீட்டை போடணும், இனிப்பு போடணும், நாட்டு சக்கரை போடணும், இல்லை தேனை ஊற்றிக்கணுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக இந்த பட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் ஜென்ரலி ஒரு சின்ன பீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது கிராம்பு. கிராம்பு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நம்ம சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டிக்கெல்லாம் பல்லு வலிக்குதுனாலே கிராம்பு எடுத்து பல்லில் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிராம்பு பல்லு வலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த கிராம்பில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா யூஜினாலுங்கிற கெமிக்கல். இந்த யூஜினாலுங்கிற கெமிக்கலை நம்ம பல்லில் பட்ட உடனே நம்மளோட வலியினுடைய தன்மையை லைட்டாக கம்மியாக்கிடும். ஏன்னா இது ஒரு நேச்சுரலாக ஒரு மரமரப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படும். ஸோ உங்களோட வாயில் துர்நாற்றம் அதிகமாக இருக்குது, பற்களில் இடையில அதிகமாக சொத்தப்பல் ஆகுது, இடையில ஒரு மாதிரி வெள்ளையாக ஃபார்ம் ஆகுது பற்களுக்கு நடுவில் அப்படின்னா இதை டெய்லியும் நீங்கள் பல்பொடியில் கூட யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த யூஜினாலுங்கிறது உங்களுக்கு ஆயிலாகவும் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு கார்கல் பண்ணுறதும் நல்லது. இதை நீங்கள் ஒரு 2 கிராம்பு எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்துக்கும் போது பாடியில் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸை அழிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே போல் நல்ல பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம கிட்ட போய் பேசுறதுக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது பெரிய அளவில் ஒரு பெரிய வியாதின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. நம்ம பேசும்போது எங்கேயாவது துர்நாற்றம் வந்துடுமோ, நம்மளை பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 2 கிராம்பு எடுத்து டெய்லியும் மென்னுட்டே இருந்தீங்கன்னா போதுங்க, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கக்கூடியது சீரகம்.
இந்த சீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா எபிஜெனிக் லியூட்டலின்ற 2 கெமிக்கல் இருக்குங்க. இந்த 2 கெமிக்கல் தான் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய ஒரு கெமிக்கல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னாலே இப்போ முன்னாடியெல்லாம் பாட்டி தாத்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீரக தண்ணியை வந்து குடி, வயிறு வலி சரியாயிடும் சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கெமிக்கல்ஸ் தாங்க. ஸோ நமக்கு லூஸ் மோஷன் ஆகுது, இல்லை வயிறு வலி இருக்குது அப்படின்னா இந்த சீரக தண்ணியை குடித்தோம்னா அது வந்து உடனே ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா சைடெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சீரக தண்ணியை வந்து நம்ம சாப்பிடும் போது எடுத்துகிட்டு வந்து குடிப்பாங்க. நமக்கு அது குடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து அதிகமாக கண்டிப்பாக சீரகத்தை யூஸ் பண்ணுறோம், பொங்கல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் தண்ணீர்லையும் இதை சேர்த்து குடிக்கிறது நல்லது, இந்த மாதிரி டீயாகவும் எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, சுகர் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதயத்தில் வந்து கொழுப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல வந்து கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாக இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதனோட அளவு கம்மியாக்குறதுக்கும் இந்த சீரகம் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது சின்னவங்களுக்கு அடிக்கடி, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது அதிகமாக கொடுக்கலாம். நிறைய பேத்துக்கு லூஸ் மோஷன் அடிக்கடி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, சாப்பிட்ட உடனே லூஸ் மோஷன் ஆகுது, ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குது, அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்காங்க, ஒரு நாளைக்கு 5 வாட்டி 6 வாட்டி போயிட்டே இருக்காங்க, ஸ்பெஷலாக சின்ன குழந்தைங்களுக்கு சீரக தண்ணியை வந்து அப்படியே காய்ச்சி குடிச்சிங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்க. மிளகுல இருக்கக்கூடிய கெமிக்கல் தான் பெப்பரின். இந்த பெப்பரின் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லங்ஸுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மிளகு ரசம் வச்சு கொடுக்குறோம், இல்லைன்னா பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டு மிளகு சேர்த்து கொடுக்குறோம் இல்லையா. இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமிங்கிறதும் இந்த மிளகுல இருக்கக்கூடிய இந்த பெப்பரினும் ரெண்டும் ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. ஏன்னா இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமினை நல்லா அப்சர்வ் பண்ணி செயல்படுறதுக்கு இந்த பெப்பரின் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய மியூக்கஸை வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதனால் வந்து உடம்புல உள் வீக்கம் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதை வந்து செயல்படுது. இது வந்து அதிகமாக வந்து நீங்கள் உங்களுக்கு வீசிங் பிரச்சனை இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்குது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குன்றவங்க அதிகமாக மிளகு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பு வந்து நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸில் போனோம்னா அப்படியே எடுத்து முன்னாடி வைப்பாங்க இல்லையா. ஸோ இதிலேருந்து தெரியலையா நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த சோம்பை எதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா அஜீரண கோளாறுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த சோம்பில் பார்த்தீங்கன்னா ஃபைபரு, கால்சியம், அயன், மேங்கனீஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைவாக இருக்குது, நான் வந்து அயன் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக சோம்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சோம்பு மட்டுமே உங்களோட அயன் டெஃபிஷியன்சியை போக்காது. பட் ஆனால் இதில் இருக்க அயன் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்காங்க. இதில் இருக்க அயன் மட்டுமே போதுமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. கண்டிப்பாக உங்களோட டயட்ரியில் இருக்கக்கூடிய அயனும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஆனால் அயன் டெஃபிஷியன்சி இருக்கவங்க சோம்பை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ரத்தம் வந்து நல்லாவே ஊறும். அது மட்டும் இல்லாமல் ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேங்கனீஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. உங்களோட போன் க்ரோத்துக்கு ப்ளஸ் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஹீல் ஆகணும், உங்களுக்கு வந்து காயம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மேங்கனீஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. அதை ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சோம்பை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ டீயில் வந்து நீங்கள் சோம்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறையும் அதை வந்து சரி பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறது ஏலக்காய் நம்ம ஸ்மெல்லுக்காக மட்டும் இல்லைங்க, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலக்காவை அடிக்கடி எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அல்சரே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆன்டி அல்சரஸ் மெடிசனை விட இது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 அடல்ட்ஸ்க்கு வந்து பிபி அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அவங்கள வச்சு ஒரு ரிசர்ச் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காயை டெய்லியும் மார்னிங் ஈவினிங் கொடுத்துட்டே வந்துருந்துருக்காங்க. அப்புறமா ஒரு 2 வீக்ஸ் அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு அந்த 20 பேத்துக்கும் பிபியை செக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பெரும்பாலும் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஹை பிபியினோட லெவல் வந்து நல்லாவே கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அந்த வந்து ஏலக்காயை வந்து ரெகுலராக எடுத்திருக்கனால பிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிபி குறையிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னாசிப்பூ. இந்த அன்னாசிப்பூவில் அதிகமாக இருக்கிறது இந்த சிஞ்சினிக் ஆசிடுங்க. இது ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஆசிட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு டைம்
வந்து ஃப்ளூ வந்து ரொம்ப அதிகமாக கண்ட்ரோலே ஆகாமல் வந்திருந்தது, இந்த டாமிக் ஃப்ளூன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ளூவை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து இந்த சிஞ்சினிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இதிலிருந்து எடுக்கக்கூடிய மெடிசனை வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளூக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்தது. எல்லாத்துக்குமே ஃப்ளூ வந்து கண்ட்ரோல் ஆகி வந்தது. ஸோ அதனால வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து இந்த அன்னாசி பூவை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன மெடிசன் கொடுக்கறதுனே தெரியல, இன்னும் ரிசர்ச்சில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ளூக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதே மெடிசன் இந்த சிஞ்சினிக் ஆயில் வச்சு அதை தான் முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு யூசஸ் வந்து இந்த அன்னாசி பூவில் வந்து இருக்குங்க. ஸோ இத்தனை பொருட்களை போட்டு ஒரு டீ குடித்தோம்னா நமக்கு நம்மளோட இம்யூன் அதிகமாகும், ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும், பிபியுமே கண்ட்ரோலில் வரும், ஸ்பெஷலி கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் வரும். இது நிறைய ஸ்பைசஸ் வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்காக நான் நிறைய சாப்பிடுவேன் டாக்டர், நிறைய வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்குவேன், ஸ்வீட்ஸ் சாப்பிடுவேன், ஆனால் இதையும் குடிச்சிட்டு கம்மி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்மி ஆகாது. இது வந்து உங்களுக்கு வந்து நான் நார்மலான ஒரு டயட் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான டீ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும், வருமுன் காப்பது தானே நல்லது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதிகப்படியாக கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்றவங்க மெடிசன் கூட இது வந்து சப்போர்ட்டிவ் ட்ரக்காக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்த இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா இந்த பொருளெல்லாம் நம்ம கிச்சனில் வந்து டெய்லியும் இருக்கும். ஏன்னா இப்போ ஜீரகம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 300லேருந்து 500 கிராமுக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஆனால் ஒரு 500 கிராம் ஜீரகத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்போம், அதை மாதக்கணக்கில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதனோட நன்மைகள் என்னென்னு தெரியாதப்போ நம்மளோட அளவு, அதாவது யூஸ் பண்ணுற அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னென்னலாம் உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.